வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் செகண்ட் மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சோட வீடியோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு லென்த்தாக கொண்டு போகாமல் ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸாக ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ் தான். ஸோ பிச்சு எதுவாக இருந்தாலும், ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்தாலும், ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீ மேட்ச் வீடியோஸ் வச்சு தான் போட்டிருப்போம். ஸோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா எப்படி ஸ்கோர் வருது, பிச்சு எப்படி பிகவ் பண்ணுதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ரெண்டாவது மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஹை பீக் பிளேயர் எங்கே எடுக்கலாம், எங்கே வைக்கலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. பட் லோ பீக் பிளேயர் மெயினாக உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த லோ பீக் பிளேயரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து ஒரு ஸ்பின் விக்கெட் இருக்குது அப்படின்னா, ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் கொடுக்குறேன் கேப்டன் விசினா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதே ஃபாஸ்ட்டுக்கு பிச்சு ஃபேவராக இருக்குன்னா, ஃபாஸ்ட் பவுலரில் நல்ல பவுலர்ஸ் நான் கொடுக்குறேன், குவாலிட்டியாக கேப்டன் விசி கொடுக்குறேன்னா அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் கொடுத்தோன்னா, லெஸ் பிக்காக இருந்தால் அந்த பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷனில் நீங்கள் ஹை பிக்கை ட்ராப் பண்ணிவிட்டு லோ பிக்கை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ வீடியோ ஏன் பிஃபோராக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரவுண்டு ப்ளே பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஃபேண்டசியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல ப்ரைஸு எடுப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து பிஃபோராக உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 6th ஆகஸ்ட்டு 11 PM தான் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லேட் நைட் தான், 11 o'clock தான் ப்ளே பண்ணுறாங்க. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது மேட்ச் வந்து எமிரேட்ஸ் மான்செஸ்டரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் 11 பிச்சு ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேலன்ஸான விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பின்னுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 135 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 165 ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்கோரு. ஸோ நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ 185+ அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் வரும். ஸோ பிச்சு எப்படி இருக்குது, 11 எப்படி இருக்குது, பேட்டிங்கோட லைனப் என்னங்கிறத மெயினாக பார்த்துருக்கேன். ஸோ பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஒரு டீமாக மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் ஒரு ப்ராப்பர் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்டு இதில் சேஞ்சஸ் இருக்காது. ஒரு பிளேயர் 2 பிளேயர் தான் சேஞ்சஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது மாற்றம்னா உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பிளேயர்ஸோட பேட்டில் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீம் உங்களுக்கு அமையும். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்என்ஆரோட 11 பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்டர் தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட். ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணதாக கொண்டு வந்திருக்கேன். பட்லரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இதே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஆன் டைமில் தான் நமக்கு தெரியும். பட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாலும் 1 down ப்ளே பண்ணாலும் ஷுவராக நீங்கள் ஜாஸ் பட்டரில் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ரொம்ப அதிகமாக டீம் போடுறவங்க ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்தோம் ஜாஸ் பட்டரில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மேபி ஆவரேஜ் தான், அந்த இனிஷியலாக ஒரு சிங்கிள் டிஜிட்டில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதில் கொஞ்சம் அங்கங்கே டிப் ஆகிற மாதிரி தான் இருக்குது ரீசெண்ட் மேட்சஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால் பிளிப்சால்ட்டு ஹை பிக் பிளேயர் அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மல்டிப்ளாக போடும்போது ஒரு டீமில் பிக் பண்ணுங்கள். பட் நான் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து என்ட்ரி கிளாஸ்ன்ட்டு போய்க்கலாம். ஸோ நல்ல பிக்கு 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 down ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் செகண்ட் டவுனாவது என்ட்ரி கிளாஸ்னு வருவார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 100 பால் தான் அப்படிங்கும்போது எப்படி பார்த்தா ஒரு 25 பால் இவர் கிடச்சா கூட நல்ல குயிக்காக பவுண்ட்ரி 6 அந்த மாதிரி டீல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் விசியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் மெக்கினி. ஸோ நல்ல ஒரு லெஸ்பிக் பேட்டர். ஸோ டொமஸ்டிக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேர் தான். ஸோ இந்த 100 லீக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு மேபி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வைக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 down செகண்ட் டவுனில் ப்ளே பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்கே ப்ளே பண்ணாலும் பென் மெக்கனி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு லெஸ்பிக்காக தான் இருப்பார் அந்த இடத்துல. ஸோ பிளிப்சால்ட்டை நம்ம ட்ராப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பேட்டரை நம்ம கவர் பண்ணி உள்ளே கொண்டு வரோம். ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுவிஸ் கெரிகிரி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் ஆப்ஷனு. ஸோ இனிஷியலாகவே கண்டிப்பாக பவுல் பண்ணுவார், டெத்லேயும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ 20 பால் கண்டிப்பாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர் தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மினிமம் அந்த ஒரு 2 விக்கெட்டு பேட்டிங் சான்ஸ் கிடச்சா ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லூயிஸ் வந்து நீங்கள் ஒரு கேப்டன் விசியாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின் விக்கெட் அப்படிங்கிறதுனால டாம் ஹார்ட்லி கொடுத்துருக்கேன், லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 3 டாப் 4 ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ ஸ்பின் விக்கெட் அப்படிங்கிறதுனால இனிஷியலாகவே பவர் பிளேலே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டாப் 3 ஆப்போசிட் டீமில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாங்கிறனால தான் இந்த மாதிரி ஃபயர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு
நம்ம வீடியோ எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. இந்த இடத்துல ஜி கார்டன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இனிஷியலாகவே பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டெத்துலேயும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது டெத் மீன்ஸ் அந்த 80 பாலுக்கு அப்புறம் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி ஹார்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு வெனியூவில் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் ஷுவராக நீங்கள் இந்த 2 பிளேயருமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் டி அஸ்பிரின் வில் மேபி 11ல் இருந்தாருன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அந்த 5 பால் கொடுத்து அதில் ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி ஒரு 35-36 பாயிண்டில் இன்னாகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். பட் மெயின் பிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூர் அகமது. ஸோ கண்டிப்பாக வந்து 20 பால் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ இனிஷியலாகவும் எடுத்துகிட்டு வருவாங்க பவர் பிளேயில். 4வது ஓவர் 5வது ஓவர் கூட எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்டுகேட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்லெஸ் தான், பட் நல்ல குவாலிட்டியாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பவுலர் தான். ஷுவராக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா பவுலிங் செஷனில் ட்ரை பண்ணலாம் கேப்டன் விசி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் குரே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 பவுலருமே, அதாவது எம்டி லான்ச்சு ப்ளஸ்ஸு எஸ் குரே 2 பிளேயருமே அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த பேர் ஜெமி ஆண்டர்சன். ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான், பட் இந்த மேட்ச்சில் வந்து 11ல் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 12th பிளேயர் தான் கொடுத்துருக்கேன். மேபி உள்ளே வந்தால் என்ன பண்ணலாம், எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத உங்களுக்கு இவரை மட்டும் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பேட்டிங் செக்ஷனில் கேப்டன் விசி போகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் 1, லிவிஸ் கெர்கரி 2 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 3வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஜாஸ் பட்டல் கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலாம். ஒருவேளை விக்கெட் கீப்பிங்கும் பட்லரே பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் விசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஜாஸ் பட்லரு. 2வது பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசனு, அடுத்து பார்த்தீங்கன்னா லுவிஸ் கெர்கரி. ஸோ இந்த 3 பிளேயருமே பேட்டிங் செக்ஷனில் நீங்கள் கேப்டன் விசியை ட்ரை பண்ணலாம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல டி ஹார்ட்லி, ஜி கார்டன், நூர் அகமது. ஸோ 3 பிளேயருமே 3 டீம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் உங்களுக்கு ரொட்டேட்டிங் ஆப்ஷன் எஸ்பிக்கு வேணும்னா எஸ் குரே ட்ரை பண்ணலாம், எம்டி இல்லைங்க. பட் 2 பிளேயருமே என்னோட அசம்ஷன் கிடையாது, ப்ரிடிக்ஷனில் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஒருவேளை ஒரு விக்கெட் எடுத்து எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேபி மல்டிபிளாக போகிறவங்க ஒரு டீம் 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செக்ஷனை பார்த்து அந்த இடத்துல ஃபிளிப்சால்ட்டு ஃப்ளாப் கொடுத்துருக்கேன். ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க பவுல் பண்ணுறாங்க, செகண்ட் பேட்டிங் இதே மாதிரி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில். ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க நூர் அகமது, இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு அன்னொரு பவுலர் டி ஹார்ட்லி. ஸோ மல்டிபிள் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஸ்கோர் கொஞ்சம் லோவாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ லோ ஸ்கோர் வரும்போது நம்ம ஃப்ளாப்னு கொடுக்கக்கூடிய ஃபிளிப்சால்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் பேட்டிங் இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் ஃபிளிப்சால்ட்டா பட்லராங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஒருவேளை ஃபிளிப்சால்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச் வந்து ஒரு டஃப்பாக தான் கொடுப்பாங்க. பட் வின்னிங்ஸு எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆன் டைமில் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்டு வந்து சதர்ன் பிரேவுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மான்செஸ்டரை விட இந்த டீம் கொஞ்சம் ஃபயராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பார்ப்போம். சதர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ், ஜேசன் ராய். ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 43 வச்சிருக்காரு. ஸோ கேப்டன், டீமோட கேப்டன் வெனியூலேயும் ஒரு 33 வச்சிருக்காரு. பட்டு இந்த மேட்ச்சில் வந்து 20 ரன் 25 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கேப்டன் இன்னிங்ஸும் ப்ளே பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேசன் ராய். ஸோ நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுறதில்ல, இப்போ தான் இந்த லீக்கில் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸை வேணால் ட்ரை பண்ணலாம், ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுவும் ஒரு ரிஸ்க்காக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஆப்போசிட்டாக நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ரைட் ஹேண்டர் பிளேயர் தான் 3 பிளேயருமே. கண்டிப்பாக இனிஷியலாகவே ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா டாப் 3யும் கொலாப்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது மெயினாக. ஸோ அதனால் வந்து 3 பிளேயருமே டோட்டலாக நான் ட்ராப் பண்ணுறேன். பட் வின்ஸை மட்டும் வேணால் கேப்டன் இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்கிறதுனால ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப் 3யோட ப்ரெடிக்ஷனே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூப்ளே போயிட்டேன், டூப்ளே. ஸோ ஃபயராக எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட்ரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒருவேளை இந்த இடத்துல 3 ரைட் ஹேண்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் ஓப்பன் பண்ணவும் சான்சஸ் இருக்குது, 1 டவுன் ப்ளே பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த டீமோட பேட்டிங் செக்ஷனில் டூ பிளேவை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டொமஸ்டிக் லோக்கல் கிரிக்கெட்டில் வந்து நல்லாவே ஃபயராக அடித்து ஆடக்கூடிய நல்ல ஒரு பேட்டர் தான். ஸோ ஷியூராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் விசியாகவும் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஜே தாம்சன். ஸோ நல்ல பிளேயரு. ஸோ நிறைய மேட்சஸ் வந்து பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை, ப்ளே பண்ணலை. ஸோ இப்போ இந்த லீக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்தோடனே ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா என்னோட ப்ரொடிக்ஷன் வந்து டவுட்டு தான். ஸோ அந்த ஆங்கிள் எட்டுகட்ஸில் 5 மேட்ச்சில் 5 விக்கெட்டு, வெனியில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட். ஒருவேளை மேட்ச் வந்து சதன் பிரே தான் வின் ஆகும் அப்படிங்கும்போது ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் அந்த இடத்துல ஜோர்டன் தாம்சனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிறிஸ் ஜோர்டன். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலர்ஸுங்கிறத ஆல்ரவுண்டர் தான். இந்த மாதிரி டொமஸ்டிக் லீக்கு லோக்கலில் விளையாடக்கூடிய கிரிக்கெட்டில் நல்லாவே பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட். பட்டு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதில் ஒரு 5 பால் தான் போடுவாங்க இனிஷியலாக பவர் பிளேங்கும் போது பார்த்து விளையாடவும் சான்ஸ் இருக்குது. ஸோ டெத்லேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு ஆடவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் விக்கெட் லெஸ்ஸாக போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா விக்கெட் எடுத்து ஃபேண்டசி ஆகாமல் போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கொடுக்கல அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓவர்டனும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 மேட்ச்சில் ஹெட்வெட்டில் 2 விக்கெட் வச்சிருக்காரு. பட் டொமஸ்டிக் பிளேயர் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான இன்டர்நேஷனல் பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிளாசனு, பட்லரு இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அடித்து ஆட பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் காலிஸ் ஆஃப் பிரேக் பவுலர் தான். கண்டிப்பாக வந்து பவுலிங் கொடுத்தாங்க, 20 பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 விக்கெட் ஷுவராக கிடைக்கும். மேபி 2 ஒன்றாவும் மாறலாம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ 20 பால் கொடுக்காம 10 பால் கொடுத்தாங்கன்னா 1 விக்கெட் வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஷுவராக நீங்கள் இந்த 2 ஸ்பின்னருமே எடுத்துக்கலாம். ஆஃப் பிரேக்கும் எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டேனி பிரிக்ஸை வந்து ஒரு கேப்டன் விசியாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குது பிச்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஆப்போசிட் டீமும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மேட்சை டோட்டலாக சாதனை பிறகு எடுத்துகிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இவங்க கண்ட்ரோல் மேட்ச் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, ரீசெட் டாப்லி ஷுவராக எடுத்துக்கலாம். இந்த 2 பிளேயருமே 3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். கேப்டன் விசி இங்கேருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வெட்ஸை பொறுத்தவரை 4 மேட்ச்சில் 5 விக்கெட் தான். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ 2 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைமல் மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக்காக இருக்கும். பட் ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். வெனியூவில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வெட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக போகிறவங்க ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் டைமல் மில்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து ரீசெட் டாப்லி இனிஷியலாகவும் பண்ணுவார், டெத்லேயும் பண்ணுவார். ஸோ அடுத்து உடனே ஸ்பின்னுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் வந்து 20 பால் கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்படும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா நம்பர் 1 வந்து ரீசெட் டாப்லி, டைமல் மில்ஸு, பிரிக்ஸு, ஜேம்ஸ் காலிஸு. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூப்ளே மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அடிஷ்னலாக அவங்களுக்கு பேட்டர் வேணும் அப்படின்னாக்கா மேபி 11ல் வந்து டொமஸ்டிக் பிளேயர் தான் டோபி ஆல்பர்ட். மேபி 11ல் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் வைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த டீமோட என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா டி ஆல்பர்ட் 1, ரீசெட் டாப்லி 2, பிரிக்ஸ் 3, ஜேம்ஸ் காலிஸ் 4, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளே. ஸோ இதான் என்னோட ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கேப்டன் இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல ஜேம்ஸ் வின்ஸை கொடுத்துருக்கேன். பட் ஒரு பிளேயராக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் விசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹெட்வெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லரு, மெர்ச்சன்ட் லான்ச்சு, ஜேம்ஸ் வின்ஸு, டைமன் மில்ஸு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட்வெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரு, ஜேம்ஸ் வின்ஸு, டேனி பிரிக்ஸு, டைமல் மில்ஸு 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு டைமன் மில்ஸு. ஸோ அந்த 4 பிளேயருமே நீங்கள் ஃபிக்ஸடு பிளேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எத்தனை டீம் மேக் பண்ணாலும் 4 பிளேயருமே உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பட் இங்கே நம்ம யாரை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து சதன் பிரேவுக்கு ஃபேவராக போகிறீங்கன்னா இந்த 4 பிளேயருமே ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை எம்என்ஆர் சைடு போகிறீங்க, மான்செஸ்டர் ஃபேவராக டீம் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸு, டைமன் மில்ஸு. ஸோ 2 பிளேயருமே ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து ட்ரிம் ஆகிடுவாங்க, கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நியூட்ரலாக போகிறீங்கன்னா 4 பிளேயருமே உள்ளே வைங்க. ஸோ மேபி வந்து ஒன் சைடாக போகிறீங்க, மேட்ச் அப்படி தான் போகும் இனிஷியலாக வரக்கூடிய மேட்சஸ். இல்லை பிச்சு வந்து ஆன் டைமில் 11ல் சில பிளேயர்ஸ் மாறுறாங்க, அப்படி இல்லைனா பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது. இந்த டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, அதாவது சதன் பிரேவ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அவங்க சைடு மேட்ச் போகும் அப்படின்னா அந்த 4 பிளேயருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒன் சைடாக ஆப்போசிட் சைடு போகிறீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸு, டைமல் மில்ஸு. ஸோ 2 பிளேயருமே ரிஸ்கியாக ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வீடியோவில் சொல்கிற மாதிரி லிஸ்ட்டை உள்ளே கொண்டு வாங்க. கிளிக்காக சான்சஸ் இருக்குது. சேஃபாக போகிறவங்க ஜாஸ் பட்லரு, ஹென்ரி கிளாசனு, டூப்ளே, ஜேம்ஸ் காலிஸு, லிவிஸ் கிரிகரி, அடுத்து பார்த்திங்கன்னா நூர் அகமது,
ஜார்ஜ் காட்டன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கேப்டன் விசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எம்என்ஆர் ஃபேவராக ஒரு டீம் வேணும் அப்படின்னா டெமோ டீமுக்கு தான் கொடுத்துருக்கேன். கேப்டன் விசி இங்கே தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பேட்டருக்கு வைங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அப்படியே ரிவர்ஸில் கேப்டன் இங்கே வைங்க, விசி வந்து இந்த சைடு வைங்க. நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபின் ஆலன் கொடுத்துருக்கேன். ஹிட்டார் ஃப்ளாப் தான் ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுக்கல. மேபி வந்து மல்டிப்ளாக டீம் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே விசி மாற்றணும் அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணலாம். 150 ட்ரை பண்ணலாம். கிளாஸன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட கேப்டன் விசி ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதர்ன் பிரேவ் ஃபேவராக டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து ஆப்போசிட்லாம் கொடுத்துருப்பேன் கேப்டன் விசி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் வின் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இங்கே வச்சுருக்கேன். இங்கே லெஸ்பிக் பாருங்கள், நல்ல லெஸ்பிக் 1 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேனி பிரீக்ஸ் 3 பிக்குமே நல்ல ஒரு லெஸ்பிக் தான். ஹார்ட்லி கூட லெஸ்பிக் தான். ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக ப்ளே பண்ணக்கூடிய கேமில் வந்து இந்த மாதிரி லெஸ்பிக் உள்ளே வைக்கிறோம். அந்த லெஸ்பிக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட ரேங்க்கும் ரொம்ப நல்லா புஷ்அப் ஆகி மேலே வரும். அப்படிங்கிறதுனால தான் ரொம்பவே மெனக்கிட்டு இந்த லெஸ்பிக்லாம் அனலைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஹைபிக்கு வந்து ஜாஸ்பட்டர், ஹென்ரி கிளாசனு, ஃபின் ஆலனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாமே ஃப்ளிப்சால்ட்டு, இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் கொடுக்கக்கூடிய டீம் வந்து ஒன்லி ரிஸ்க்காக தான் கொடுக்குறேன். ஸோ அந்த ரிஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நல்ல ஒரு வின்னிங்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100s என்னோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி மினிமம் ஒரு 5 பிளேயராவது 5+1 லெஸ்பிக் பிளேயரை வர சான்சஸ் இருக்குது. டொமஸ்டிக்கில் வர இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ 100s மெயினாக அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் உள்ள அவங்களோட பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது 2 டீமுமே ரெண்டு பேட்டருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த 2 பேட்டரில் ஏதாவது ஒரு பேட்டர் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஃபேண்டசி வின் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவுலர்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பவுலர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி அந்த 2 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலர் வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஃபேண்டசியோட ரேங்க் வந்து நல்லா புஷ் ஆகி மேலே வரும். அப்படிங்கிற ரீசனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்கியாகவே உங்களுக்கு டீம் போடுறேன். ஒரு ரவுண்டு வரையும் இப்படியே போகட்டும். ஸோ அதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறத நடந்து முடிஞ்சுன்னா தெரியும், நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3வது மேட்ச்லேருந்து ஃபர்தராக அது என்ன மாதிரி வருங்கிறத பார்த்துக்கலாம். பட் இதில் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பிச்சில் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா லார்ட்ஸில் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சஸும் ஒரு பிச்சு ஒரு வெனியில் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் நம்ம வீடியோ எது மேக் பண்ணாலும் 3 மேட்ச் அனலைஸ் வீடியோ தான். பட் ஆன் டைமில் வந்து பிச்சு பாருங்கள், 11 பாருங்கள், டாஸ் எந்த டீமுக்கு ஃபேவராக போகுதுங்கிறத பாருங்கள் மெயினாக. ஏன்னா இது வந்து T20 கேம் கிடையாது. அதை விட கம்மியாக போடக்கூடிய 100 பால்ஸ் தான். ஸோ அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் வந்து 20 பால் தான் போடுவாங்க, 20 பால் தான் வீசுவாங்க. ஸோ அந்த 20 பாலில் சில பிளேயர் பார்த்தீங்கன்னா 10 பாலும் வீச சான்ஸ் இருக்குது, 5 பால் வீசவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார் பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டீம் எடுத்துக்கிட்டோம், சதர்ன் பிரேவ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டிப்பாக 20 ஓவர் போடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டைமண்ட் மில்ஸ் 1, ரீசெட் ஆப்லி 2, ஸ்பின்னர்ஸில் வந்து ரைட் ஹேண்டர் அதிகமாக இருந்தால் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு 20 பால் போட சான்சஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருந்தால் ஆஃப் பிரேக் பவுலர் வந்து 20 பால் போட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த இடத்துல ஷியூராக வந்து 20 பால் 40, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 20 பால் 60 பால் ஆச்சு. ஸோ இங்கே இவர் ஆஃப் பிரேக் 10 பால் போட்டாலும் அடிஷ்னலாக இங்கே ஒரு 10 பால். கிரிச் ஓடானா மேபி அவரும் 20 பால் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் யார் பவுல் பண்ணுவா, டெத்தில் யார் பவுல் பண்ணுவா அப்படிங்கிறத 2 டீம்லையும் கம்பேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மான்செஸ்டரில் ஸ்பின்னர்ஸ் வந்து 150 கண்டிப்பாக 20 பால் பவுல் பண்ணுவார். பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஜி காட்டனு 20 பால் போட சான்சஸ் இருக்குது. டி ஹார்ட்லி 20 பால் போட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 பால் போட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரவுண்டர். ஸோ 10 பால் போடலாம், மேபி பவுல் போடாமே போகலாம். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு டீசெண்டாக ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா ஷூராக அந்த இடத்துல வந்து ஒரு 20 பால் போட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியும் யோசிக்கலாம். ஸோ அன்றைக்கிட்டே அவருது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கூட யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக 5 பால் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டொமஸ்டிக் பிளேயர் டி ஆஸ்பிரின் வெல் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காட் குரே சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டி லங், இந்த பிளேயர் எல்லாமே 5 பால் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆன் டைமுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா 11 மணி தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற 10:30 தான் லைனப் வரும். மேபி லேட்டாக வரவும் சான்சஸ் இருக்குது லைனப்பு. ஒரு
ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன வரும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஏதாவது ஒரு நல்ல ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதால தான் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், அடுத்தடுத்த மேட்சஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் கொடுப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே போகும். ஸோ லாங் டைம் பேக் வீடியோ போடுறதுனால யூடியூப் வந்து ப்ரொமோஷன் அப்படி தான் கொண்டு போகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.